பாட்டு மலர். ஆமா, அந்த மலர் தான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அம்மா பெரியட்டுமா? அம்மா, ஐயோ நீங்களா? அந்த மலரை பறிக்காதீங்க. அந்த மலரை பறிக்க போனா கீழே பாழ கிணறு இருக்கு. ஆமா, அவரை விழுந்துட்டீங்கன்னா நான் தாயைத்தான் பிரிந்தேன், உங்களையும் பிரிந்து என்னால் வாழ முடியாதும்மா. அதனால யார் பிரிக்கிறது? அம்மா, அரண்மனையில ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாக வாழ்ந்து வருகின்றேன். என்னோட பெற்றெடுத்த தாயின் ஆசையைத்தான் நிறைவேற்ற முடியாத பாவினான். அப்படி இருக்கும்போது என் சிற்றனின் ஆசையாவது நிறைவேற்றுகின்றேன். நானே சென்று அந்த மலரை பறிக்கிறேன். பெரியம்மா, தள்ளி மாசமா போயிட்டு நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல, உட்காருமா. நீங்க உட்காருங்க. செல்ல பட்டில உட்காரு. தங்கம் சிக்காச்சு போகும். இல்லம்மா, அப்படியெல்லாம் கிடையாதுமா. இதை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அண்ணன் எடுத்திருந்தா நான் கோபித்திருப்பேனா? அதனால நீங்க அடித்தது எதுவும் எனக்கு கோபம் கிடையாது. ஒன்னும் இல்லம்மா, நாட்டு மக்கள் தப்பா பேசுவாங்க. அப்படியா? அதனால அடிச்சு ஒரு 2 அடி முன்னாடி வச்சு அவ்வளவுதான். அதிகமாக அடிக்கல, 2 அடி தான் வச்சோம். அடிக்கவே இல்லை. அடிந்து எத்தினி ஒரு தாலி அறுத்துட்டு இல்லை நம்ம பத்மாவதி. பெத்த தாய் இருந்தா ஆமா திருமணம் பண்ணி வைப்பாங்கல்ல? கண்டிப்பாக. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா, திருமணமா? திருமணம் வேண்டாமா? ஏமா காலை முழுவதும் மாவாடிய உலகன்னு வச்சுக்கா பூவா கொட்டும். அம்மா, காலம் முழுவதும் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு பணிவிட வேலை செய்து காலத்தை கழித்து விடுகிறேன். திருமணம் வேண்டாமா எனக்கு? அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொண்ணு கெட்டு போச்சு. நாட்டு மக்கள் கிட்ட உங்களுக்கு அவமான தேவையில்லை. அதனால திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். மாப்பிள்ளை எப்படி பேசுமா? ஆமா, திருமணம் சொன்ன உடனே நான் சம்மதிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மாப்பிள்ளை எப்படி இருப்பாருமா? எந்த நாட்டு இளவரசர்? கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா? அம்மா, பாக்குறதுக்கு அஜித் மாதிரி இருப்பாரா? பிஸ்கட் பையன் விஜய் மாதிரி இருப்பாரா? அப்படியா? அப்ப சூர்யா மாதிரி இருப்பாரா? கால் தூக்கி வராது. அப்படியா? அவ்வளவு சூப்பரா இருப்பாரு. அழகான மாப்பிள்ளை. ஆமா அம்மா, அழகான மாப்பிள்ளை பார்ப்பதற்கு அழகு எனக்கு. அம்மா, கோபப்பட்டு அடிப்பாரு. இந்த நாத்தாச்சுட்டானா சீனி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அம்மா, நீங்க சொல்லுதை பார்த்து எனக்கு பயமா இருக்கிறது. கோபப்பட்டு அடிக்க மாட்டார், கோபப்பட்டு திட்டு வர. திட்டு மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. அவ்வளவு பாசமா வச்சிருப்பான். அப்படியா? உன்னை நான் கை தூண்டு கேட்க மாட்டான். கேட்க மாட்டாரா? அவ்வளவு பாசமா வச்சிருப்பான். வாண்ணா வருவாரா? ஐயோ வாண்ணா. வாண்ணோட வர மாட்டாரு. அம்மா, வாண்ணா வர மாட்டாரு. போட சொன்னா போக மாட்டாரு, அங்கேதான் இருப்பாரு. போக மாட்டாரு. அங்கேதான் இருப்பாரு. வாண்ணா வர மாட்டாரு, போடா போக மாட்டாரு. கை தொட்டு ஒரு அடி அடிக்க மாட்டாரு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில். அம்மா, இப்பேற்பட்ட ஒரு உடல் உலகத்தில் இருக்குது என்றால் அது செத்து போன புடமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றா செத்து போன செத்து போய் போயங்கண்ணா. ஒரு மாண்ட பிணத்திற்கு என்னை மாலை சுட வைப்பதா? அம்மா, அரைக்கடல் சுவை போல
மாலை சூடுவதா? 10 மாதம் 300 நாள் நீங்கள் சுமந்த பெற்ற மகளாக இருந்திருந்தால் இந்த வேலை செய்ய தகுமா அம்மா? மகளாக இருந்திருந்தால் இந்த மாண்ட பிணத்திற்கு நான் மாலை சூடுவதற்கு உங்கள் மனம் ஏற்குமா? இந்த செயலை செய்ய உங்கள் மனம் ஒப்புக்கொள்ளுமா? நான் பெத்த பொண்ணாண்டியா? நான் பெத்த பொண்ணாண்டியா? சொல்லா, நான் பெத்த பொண்ணாண்டியா? சொல்லின்றா இல்லைம்மா. அப்படிதான் பேசுறேன். ஒத்தியோ ஒத்துக்க மாட்டியா? ஒத்தியோ ஒத்துக்க மாட்டியா? திருமணமா? ஏன் நீ மாண்ட பிணத்திற்கு நான் மாலை சூடுவதா? இறைவா, இதுதான் ஆகணும். ஏன் நான் அது கொடுத்து உண்மையாங்களா? அது வரைக்கும்